நம்மள சுத்தி இருக்கிற இந்த வெற்று வெளி, அதாவது ஸ்பேஸ், உண்மையிலே காலியா இல்லன்னு நான் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா மாடர்ன் பிசிக்ஸ் படி இதுதான் உண்மை. சரி வாங்க, இன்னைக்கு நாம குவாண்டம் வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கான்செப்டுக்குள்ள போகலாம். அதுனா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ முக்கியமான கேள்வி இதுதான். வெற்றுவெளி, அதாவது ஒரு வேக்கியம், உண்மையிலே முழுசா காலியா இருக்கா? பல நூற்றாண்டுகளா கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஆமா அது முழுக்க முழுக்க காலிதான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்துக்கு அடியில குவாண்டம் உலகம் ஒரு வேற லெவல் கதையை சொல்லுது. வாங்க அந்த கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த டாபிக்கை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல வெற்றிடம் பத்தின நம்ம பழைய ஐடியாஸை கொஞ்சம் கேள்வி கேட்போம். அப்புறம் பிசிசிஸ்ட் அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல ஏன் ஒரு நிலையான ரீங்காரம் இருக்கு, இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, கடைசியா நம்ம யதார்த்தத்துக்கே இது எப்படி ஒரு அடித்தளமா இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். வெற்றிடத்துக்கு ஒரு சவால். இங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது. ஒரு பெர்ஃபெக்ட்டான வேக்யூம், அதாவது எந்த ஒரு பொருளுமே இல்லாத ஒரு இடத்துல கூட ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. எந்த பொருளுமே இல்லாத ஒரு இடம் கூட எனர்ஜி இல்லாம இல்ல. அதுல ரொம்ப ரொம்ப சின்ன லெவல்ல எனர்ஜி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. இப்படி எனர்ஜி இருக்கிற ஆனா பொருள் இல்லாத இந்த நிலைமைக்கு பேர் தான் குவாண்டம் வெற்றிடம். சரி, அடுத்த பகுதி இயற்பியலாளர்கள் இதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாப்போம். அதாவது நம்ம பழைய கிளாசிக்கல் பார்வையிலிருந்து குவாண்டம் பார்வைக்கு மாற போறோம். பாருங்க, வெற்றிடத்தை நாம ரெண்டு விதமா பார்க்கலாம். நம்மளோட பழைய கிளாசிக்கல் பார்வை என்ன சொல்லுதுன்னா, வெற்றிடம்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு முழுமையான வெறுமை. ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வெற்றிடம்ங்கிறது ஒரு சிஸ்டம் அடையக்கூடிய மிக குறைந்த எனர்ஜி ஸ்டேட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட். இது ஜீரோ எனர்ஜி கிடையாது, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒரு மினிமம் நான் ஜீரோ எனர்ஜி ஸ்டேட். அந்த மினிமம் எனர்ஜில தான் எல்லா மேஜிக்கும் நடக்குது. அப்போ வெற்றிடத்துல இருக்கிற அந்த ஏதோ ஒண்ணு என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் குவாண்டம் ஃபீல்ட்ஸ். நம்ம பிரபஞ்சம் முழுக்க எலக்ட்ரான் ஃபீல்டு, போட்டான் ஃபீல்டுன்னு அடிப்படை ஃபீல்ட்ஸால நிரம்பி இருக்கு. நாம பார்ட்டிகல்ஸ், அதாவது துகள்கள்னு சொல்றோமே, அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஃபீல்ட்ஸ்ல ஏற்படுற சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் அல்லது எக்ஸைட்டேஷன்ஸ் தான். இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சூப்பரான அனாலஜி இருக்கு. ஒரு ஃபீல்ட ஒரு பெரிய பெருங்கடல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ பார்ட்டிகிள்ஸ்ங்கிறது அந்த கடல்ல உருவாகிற அலைகள். சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. கடல்ல அலைகளே இல்லனாலும் கடல் அங்க இருக்குல்ல. அந்த அமைதியான அலைகளே இல்லாத கடல் தான் குவாண்டம் வெற்றிடம். அதாவது அந்த ஃபீல்டோட மினிமம் எனர்ஜி ஸ்டேட். மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு. பிரபஞ்சத்தோட இந்த நிலையான ரீங்காரம், அதாவது ஏன் இந்த வெற்றிடம் ஒருபோதும் அமைதியா இருக்கவே முடியாது? இதுக்கு காரணம் பிசிக்ஸ்ல ரொம்ப அடிப்படையான ஒரு விதி, ஹைசன்பர்கோட நிச்சயமற்ற தன்மை கொள்கை, அதாவது அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சிம்பிளா சொல்லணும்னா, எனர்ஜியும் டைமையும் ஒரே நேரத்துல நம்மால பெர்ஃபெக்ட்டா அளக்க முடியாது. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு வெற்றிடத்துல கூட எனர்ஜி எப்பவும் சின்ன சின்னதா மேலையும் கீழையும் போயிட்டே இருக்கணும். இந்த எனர்ஜி ஃபிளக்சுவேஷன்ஸ் என்ன பண்ணுது தெரியுமா? அது தற்காலிகமா ஒரு பார்ட்டிகிள் ஆன்டி பார்ட்டிகிள் ஜோடியை உருவாக்குது. இதுங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒன்னோட ஒன்று மோதி அழிஞ்சி மறுபடியும் எனர்ஜியா மாறிடும். இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ். இவை உண்மையான பார்ட்டிகல்ஸ் கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இவை வெறும் எனர்ஜி ஃபீல்ட்ல ஏற்படுற தற்காலிகமான ஏற்ற இறக்கங்கள், அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, குவாண்டம் வெற்றிடம்ங்கிறது அமைதியான ஒரு இடம் கிடையவே கிடையாது. அது ஒருபோதும் ஓய்வுல இருக்காது. அது தொடர்ந்து ஒரு நுட்பமான கொதிப்பு நிலையிலேயே இருக்கு. இதைத்தான் நாம பிரபஞ்சத்தோட அடிப்படை ரீங்காரம்னு சொல்றோம், ஒரு ஹம்மிங் சவுண்டு மாதிரி. நாலாவது பகுதிக்கு வருவோம். இதுக்கான சான்றுகள். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. வெறும் தியரியா, இல்ல இதுக்கு ஏதாவது உண்மையான ஆதாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ரெண்டு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்டல் ஆதாரங்கள் இருக்கு. ஒன்னு கேசிமிர் எஃபெக்ட். ஒரு வேக்யூம்ல சார்ஜ் இல்லாத ரெண்டு மெட்டல் பிளேட்டை ரொம்ப ரொம்ப பக்கத்துல வச்சா அதுங்க ஒன்னு ஈர்க்கும். ஏன்னா அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல ஒரு சில வேவ்லென்த் இருக்கிற விர்ச்சுவல் பார்ட்டான்ஸ் மட்டும்தான் உருவாக முடியும். ஆனா வெளியில இருந்து எல்லா விதமான விர்ச்சுவல் பார்ட்டான்ஸும் அந்த பிளேட்டை தள்ளும். இதனால வெளியில பிரஷர் அதிகமாகி அந்த ரெண்டு பிளேட்டும் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்குது. ரெண்டாவது லேம்ப் ஷிஃப்ட். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் இந்த வெற்றிடத்தில் இருக்கிற விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸோட இன்டராக்ட் பண்றதால அதோட எனர்ஜி லெவல்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. தியரி கணிக்கிறத விட ஒரு சின்ன ஷிஃப்ட் இருக்கு. இதையும் நம்மளால ரொம்ப துல்லியமா அளக்க முடிஞ்சிருக்கு. இங்க நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ தியரிட்டிக்கல் ஐடியாஸ் பத்தியோ இல்ல கணித கற்பனைகளை பத்தியோ பேசல. காஸ்மியர் எஃபெக்டையும் சரி, லேம்ப் ஷிஃப்டையும் சரி நம்மால லேப்ல அளக்க முடியும். இவையெல்லாம் நிஜமான ரியல் வேர்ல்ட் எஃபெக்ட்ஸ். அதனால குவாண்டம் வெற்றிடங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட சயின்டிஃபிக் ரியாலிட்டி. சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, யதார்த்தத்தின் அடித்தளம். இந்த கான்செப்ட் ஏன் இவ்வளவு முக்கியம், இதுல என்னென்ன தவறான புரிதல்கள் இருக்குன்னு பார்க்கலாம்.
நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபஞ்சம் ஒண்ணுமே இல்லாததுலேருந்து வந்துச்சு அப்படின்னு. ஆனா பிசிக்ஸ் படி இது ஒரு தப்பான புரிதல். ஏன்னா குவாண்டம் வெற்றிடம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாதது கிடையாது. அதுல ஃபீல்ட்ஸ் இருக்கு, எனர்ஜி இருக்கு, எல்லாத்துக்கும் மேல பிசிக்ஸோட விதிகள் இருக்கு. அது ஒரு வெறுமை இல்ல, அது ஒரு நிலை. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம தெளிவுபடுத்திக்கணும். சயின்ஸையும் பிலாசாபிக்கல் யூகங்களையும் நாம தெளிவா பிரிக்கணும். குவாண்டம் வெற்றிடம்ங்கிறது பிசிக்கல் ஃபீல்ட்ஸை எப்படி நடந்துக்குதுங்கிறத பத்தின ஒரு விஷயம். அது ஒரு கண்ணாடி மாதிரியோ இல்ல அதுக்கு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரியோ சொல்றதெல்லாம் நிரூபிக்கப்படாத தத்துவார்த்த ஐடியாஸ். அதுக்கும் பிசிக்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க தான் இந்த விஷயம் காஸ்மாலஜி லெவலுக்கு ரொம்ப ஆழமா போகுது. சில அண்டவியலாளர்கள் என்ன நம்புறாங்கன்னா, பிக் பேங் அப்போ இருந்த அந்த ரொம்ப சின்ன குவாண்டம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த வெற்றிடத்தோட ஹம்மிங் சவுண்ட், அதுதான் பில்லியன் கணக்கான வருஷத்துல கிராவிட்டியால பெருசாக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குற கேலக்சிஸ், ஸ்டார்ஸ்னு பிரபஞ்சத்தோட இந்த பிரம்மாண்டமான அமைப்புக்கு விதையா இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட இருப்பே இந்த வெற்றிடத்தோட செயல்பாடுகள்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா வெற்றுவெளி, அதாவது வெற்றிடம்ங்கிறது காலியானது கிடையாது. அதுதான் நம்ம யதார்த்தத்தோட மறைக்கப்பட்ட அடித்தளம். அது எனர்ஜி, ஃபீல்ஸு, ஆக்டிவிட்டின்னு எல்லாத்தாலையும் நிரம்பி இருக்கு. நாம ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த இடம் தான் உண்மையில எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அடுத்த தடவை நீங்க நைட் ஸ்கையை பார்க்கும்போது அந்த இருட்டு ஒரு வெறுமை இல்லை, அது சாத்தியக்கூறுகளால் நிரம்பிய ஒரு பெருங்கடல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.